பிரைஸ்லாட் கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டை துதிக்கலாம். பரிசுத்தம் உள்ள பிதாவே உண்மை துதித்து சோத்தரிக்கிறாண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா எங்களோட கூட பேசுங்காண்டு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பலப்பட ஜெபிக்கிற அன்றி சோத்திரம்ப்பா. உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி தன்னுடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே. இந்த நாள் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் சங்கீதம் 102 சங்கீதத்தில் 13வது வசனத்தில் ஆண்டு சொல்கிறார், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஏசப்பா சொல்கிறாரு, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குகிற நமக்கு ஏசப்பா இறங்குகிற தேவனாக கர்த்தர். அதில் எட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாக்குலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். நீங்கள் ஆண்டு இறங்கணுன்னா உங்கள் பிரச்சனையை இசப்பாட்ட சொல்லணும், உங்கள் சூழ்நிலைகளை சொல்லணும். மனுஷர்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்கிறாங்க, பெற்றோர்கள்கிட்ட சொல்கிறாங்க, பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இயேசுக்கிட்ட சொல்கிறதில்ல. யார்கிட்ட சொன்னாலும் சொல்யூஷன் கிடையாது, ஆனால் இயேசுக்கிட்ட சொன்னால் சொல்யூஷன் உண்டு. அதுதான் அந்த ஹெட்டிங்கிலே கொடுத்துருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை இயேசுப்பாட்ட சொல்லுங்கள், அப்போ இறங்குகிற தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார். தேவரு எழுந்தருள், அவர் எழுந்தருளுவார். உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்குறவர் இயேசு கிறிஸ்து. அப்போது எந்த சியோனுக்கு இறங்குவார், சியோன் நீங்கள் தான் உங்களுக்கு இறங்குவார். அதற்கு தயை செய்யும் காலம் வந்திருக்குது, அதுக்கு குறித்த நேரமும் வந்திருக்குதான். எல்லாத்துக்கும் பிரசிங்கில் சொல்லியிருப்பார், எல்லாத்துக்கும் காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு. நிறைய அதில் ஆண்டுறாங்க வார்த்தைகளை கொடுத்துருப்பார். அப்படி உங்களுக்கு இறங்க ஒரு காலமும் நேரமும் ஆண்டு வச்சிருக்கிறார். அப்போது நீங்கள் ஆண்டரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டு உங்களுக்கு உதவி செய்து அவர் எழுந்தருளே உங்கள் பிரச்சனை, கண்ணீர், வேதனை, பாடுகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டு கட்டளையிடுவார். நீங்கள் எதை நோக்கி கதறி கொண்டு இருக்கிறீங்க? மரண படுக்கையில் இருக்கிறவங்கள குறித்தா, கவலையில் இருக்கிறவங்கள குறித்தா, வியாதியில் இருக்கிறவங்கள குறித்தா, பிள்ளையில் என்ற குறித்தா, கடன் பிரச்சனை என்ற குறித்தா, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அதற்கு இன்னும் பதிலே வரல. இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், குறித்த நேரம் குறித்த காலமும் வந்துடுச்சு. உங்களுக்கு இறங்குகிற தேவனாக கர்த்தர். இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை, பெரிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. சகோதரி பிள்ளைகளை யார் கேட்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள். சங்கீதம் 102:13 ஆண்டு சொல்கிறார், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவர் இயேசு.